ஹாய். இன்றைக்குள்ள கொல்லிமலை ட்ரிப்பை வந்து விலாக் எடுத்து நரேட் பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னா நம்ம தம்பி. அவர் தான் இன்றைக்குள்ள வீடியோவில் எல்லாத்துலேயும் விலாகை பண்ண போகிறாரு. நம்ம சும்மா கூட தான் வர போகிறோம். ஓகே, அதோட வீடியோஸ் எல்லாமே பேக் எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. எது சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்க பிடிச்சி வைக்கிறேன் சீட்டு பெரியண்ண சுவாமி கோயில் அப்படின்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஹில்ஸ் அதில் பிளேஸ் ஆகிருக்கு. ஆயே வா வா. எதுக்கு பிடிச்சிடுறக்கா? நாங்கள் பேலன்சிங்க்கு விலாக் மாதிரி எடுத்துகிட்டு வரனால ஈக்குவல் ஆயிரும். செருப்பு ஃபஸ்ட்டு நம்ம கூட முடியுமாடா? செருப்பு ஃபஸ்ட்டு இப்போ தெரியும். வெங்கடு கெத்தா வெத்தானு. விளாக்லாம் நம்ம கேமரா நல்லா இருக்கும். சரி, இந்த பக்கம் யாரும் போயிருக்காங்களான்னு தெரியலையே. இப்போதான் காட்டெருமை அங்கிட்டு போயிருக்காங்க. காட்டெருமை வாட அடிக்குது. இப்போ யானை அந்த பக்கம் போயிருந்தா யானை சாணத்தை எடுத்து மோந்து பார்த்து புளிஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கலாம். மனுஷங்க அந்த பக்கம் போனாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்கிறாங்க. இப்போதான் இன்னும் ஒரு மூத்திரம் இருந்துட்டாங்க. யாரோ ஈருங்க இருந்திருக்காங்களாம். கரெக்டா வந்துட்டோம்டா. இப்படி கொஞ்சம் மெல்லப்படா. மெண்டல் ஓடுறான் மெண்டல். இவர் தான் விக்னேஷ். இப்போ இவர் எங்கே வர்றாருனா காட்டுக்கு போய்கிட்டு இருக்காப்புல. எதுக்கு போறாருனா கோயில் சாமி கும்பிட, காலக்கடன் முடிக்க. காலையில் போலேன்னு 250 கிலோமீட்டரு தாண்டி வந்திருக்கோம் காலைக்கடன் போக. பாய் உதறுது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வீடு கட்டுறல அவங்க இது வச்சுட்டு போயிருக்கு. இந்த மாதிரி கல்லுகளை எடுத்து வச்சு என்னோட கஷ்டம் தீரணும் அப்படின்னு. நம்ம வந்தது அந்த ரோடு தானே? ஆமாம். வீடியோ எடுக்க இது கிடையாதுடா. முடிஞ்சு எடுத்துரு. கோயில் வாங்கிக்கலாம். அம்மா இருக்கா கோயில் செஞ்சது. வா. அம்மனை சாமி விட்டு இப்போ வந்து அடுத்து போய்கிட்டு இருக்கோம். ஐயாவை பார்த்துட்டு அம்மாவை பார்க்க போகிறோம்டா. ஐயாவா? சரி கேஸ், சாமி எல்லாம் ஒன்று. அம்மா வரலன்னா ஐயா வரல. பாரு
வலிக்கு விழுக போகுது. இல்லைம்மா, அது மலை, காடு, கோயில், காடு, மலை, அடர்த்தியான கோயிலா? என்ன அம்மா கோயில்? மாக்காளி அம்மா. சாமி பேர் தள்ளடா, அவங்கள்ட்ட வாடா போயிட்டுருவோம்டா. ஏன்டா அப்படி வேஸ்ட் பாட்டெலாம் அப்படி போடுறீங்க? மெண்டல்ஸ், அப்படியே மெண்டல்ஸ். பார்த்துவாங்க ப்ரோ, கண்ணாடி கழிச்சிட்டு. கண்ணாடியே போடலடா. ஒருவேளை காட்டு எருமை சாணமாக இருக்குமோ? இருக்கலாம் ப்ரோ. வெங்கடேஷ் நடைய ஒரு அழகு. இவர் நடை அழகன். இவர் செருப்பு மேலே. எப்படி போகணும்? இந்த பாதையில் மேலே எப்படா போகிறது? அண்ணே, ஆள் இருக்கீங்களா? அண்ணே, அண்ணே ப்ரோ, இதுதான் இதான் இது காலைக்கடன் போகிறோம். பாது இவர் தான் விக்னேஷ். இப்போ இவர் வேகமாக நடந்து போய்கிட்டு அப்படியே முட்டையால் விழுக போகிறாரு. இவர் பேர் கமலஹாசன். வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். கோயிலுக்கு போகாம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். கோயில் தானே. அப்புறம் இது என்ன பாயிண்ட் என்னன்னு இவருக்கே தெரியாது. கிணத்துக்குள்ள உள்ள தண்ணீர் காண் பாருங்க. வாங்க குளிப்போம். குளிச்சுட்டு போனோம்னா நம்ம சாமி கும்பிட்டது அப்படியே போயிருமோண்ணே. ஆமாண்ணே, சைனஸ் போதும். நீ வந்து சைனஸ்னா காலைல அதிகாலையில் எந்திரி போய் மூச்சு பயிற்சி பண்ணு. அதை விட்டு அந்த தண்ணியில் குளிச்சா சரியாகும். இந்த தண்ணியில் குளிச்சா டெய்லி வந்து ஐஸ் கட்டி வாங்கி வச்சுக்க. ஐஸ் கட்டியில் குளி. இந்த இதே சூசைட் பாயிண்ட் கீழே. இவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு காட்டுக்குள்ள. ஏன் தனியாக போறான்னு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் வாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பரை உங்க கையில எழுதி வச்சுட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆமா, அவன் யாரு? நீங்கள் ஷேர் பண்ணால் உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க, கமெண்ட் பண்ணால் உங்கள் அப்பா நல்லா இருப்பாங்க, லைக் பண்ணால் உங்கள் ஃபேமிலியே நல்லா இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் கொள்ளு தாத்தாலாம் வந்துடுவார். நான் நல்லா இருப்பேன். ஆஹா, ஃபோன் கொடுத்துரு. நீ ஆடு. அது காட்டு வீட்டில் ஆடும்போது நான் கண்டுபிடிச்சேன். அது போலிசாமி. என்ன அது தெரில, அதுவாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணேன். ஏன் கற்றுனேன் லூஸ் விளையாட்டம் அப்படின்னு. அப்புறம் காளியம்மன்
ம் வா வீடியோ ஆன் பண்ணு. ஒன் மினிட். இங்க வைக்கல பை கூட வச்சுதான் வச்சு ஆப்பலையா இங்க இருக்கா உள்ள வச்சிருக்கணும் அதாவது ஹோட்டல் மேல பெரிய ஹோட்டல பாருங்க ஒரு மேல அதான் பெரிய பாங்களா ஹோட்டல் ஒன்று தங்குற மாதிரி வா சரி வா எட்டு வா எடுத்து இவன் வச்சிருக்கான் கையில அப்புறம் திரும்பி கீழே வச்சுட்டு என்ன கேட்கலாம் ஏற மாதிரி அவங்க மாதிரி சவா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாசி பெரியண்ணா சுவாமி அந்த கோயிலில் வழிபாடு முடிச்சுட்டு அடுத்து அது காமாட்சி அம்மனா வீடு, அந்த அம்மனுக்கு சன்னதியில் போய் தொழுதுட்டு இப்போ திருப்பி ரிட்டன் இறங்கிக்கிட்டு இருக்கோம். பட் ஏறுறதை விட இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது. ஆல்வேஸ் வாழ்க்கையில் மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறது தான் ஈஸியாக. அடா குரங்கா டப்பு டப்புன்னு சவுண்ட் எடுக்குது குறை மரம். என்ன பண்றான் எவ்வளவு கஷ்டப்பட்டு யார் நடிக்கிறாங்க யாரா யாரா நடிக்கிறா? என்னது யாரா நடிக்கிறா? இறங்குறது ஈஸியாக தான் இருக்கு. கயிறு இது நான் நினைச்சேன் எதுக்குடா கயிறு போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். இப்போ இதுதான்டா கரெக்டாக இருக்கும். இந்த இது பிடிச்சிட்டே இருந்தா அதாவது இந்த ஒரு கயிறில் ஒருத்தன் தான் போகணும். கால் சுழுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏறுறதுக்கு அரை மணி நேரம், இறங்குறதுக்கு அரை மணி நேரம், அதெல்லாம் பொய். இறங்குறதுக்கு 10 நிமிஷம், ஏறுறதுக்கு 3/4 மணி நேரம். அதை டேலி பண்ணியிருக்காங்க யாரோ ஐயா. அங்கவஸ்தத்தை விட்டுட்டு போயிட்டோம். ஓகே, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஃபால்ஸில் குடிச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து சாப்பிருக்கு. போயிடலாம் போயிடலாம். ஏய் கயிறு பிடிச்சி நடப்பா. நாங்கள்லாம் பஸ்ஸில் அப்படி ஆத்தாளுங்க பதில் சொல்ல முடியாது. ஓ, என்னை வந்து ஒன்றை நம்பி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இல்லை ரெட்டையா போனியே போய் அப்படின்றாங்க. களவாணி பைய காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றிருக்கலாம். அப்பா இது ஒன்று அவன் ஒருத்தன் என்ன சொல்லிட்டு பேச கேட்குறேன். அவனையும் பண்ணிக்கிறான். இதெல்லாம் எதுக்குடா இருக்கு? அம்மா பார்த்துக்க, இதெல்லாம் உனக்கு காமிக்கமா. பாருமா, அவன் ஒருத்த மயனை நான் எல்லாம் கொல்லக்கா. அவரே தான் சூசைட் பண்ணி சாப்பிட்றாரு. கயிறை பிடிக்காம நடக்கிறாமா? கயிறை பிடிச்சி நடக்கிற நீயே கீழே நடக்கு. ஒன்றும் இல்லைடா, சாகுதண்டா நாய், அது அழுகுது. நான் சப்போர்ட் இருக்கேன் ஒரு இதில், தைரியமாக இருக்கிறேன். ஆமாம் வரா நானும் பிடிச்சிக்கிறேன்டா கயிறு. சுழுக்கு எடுக்குதுடா அவங்களுக்கு காலு. இறங்கிட்டு சுழுக்கு எடுத்துக்கலாம். இந்த அக்கா யாரா லூஸாரா? செல்ஃபி ஸ்டிக்ஸ் கொடுங்க, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓ, அது விட்டு மாதிரி ஃபோனை மாட்டியா?
நம்ம ஃபோனில் எடுக்கணும்னு நினச்சிட்டேன். மெண்டல்ஸ் அதை மட்டும் தரீங்களான்னு கேட்டுச்சுல. சிக்க மட்டும் தெரியல. சிக்க மட்டும் தெரியல. நானும் அந்த இல்லைக்கா நம்பர் தாங்க ஷேர் பண்ணிட்டேன். அது நம்பரை வாங்கி கடவுளே அது சிட்டையில் என்ன எழுதுனான்னு தெரியல. பார்த்து பத்திரமா கவனிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு காதல் மேட்ரு இதில் மேட்ரு எழுதியிருந்தாலும் பார்த்து கவனிச்சுக்கோங்க. சிட்டை எழுதுனீல சிட்டை அந்த கர்மெல்லாம் எழுதுனேன். உருப்புடன வாழ்க்கையில் அது மாதிரி எழுதுனியா? கர்மத்தை தான் எழுதுனேன். இந்த மாதிரி படம் நடிக்க போகணும். பார்த்தியா இல்லையா எவ்வளோ நேரம் தமிழ் எழுதிருக்கீங்க? பரவாயில்ல. நான் 2 ஷீட் எழுதியிருக்கேன். 2 ஷீட் எழுதியிருக்கேன். ஆமாம் நீ 2 ஷீட் எழுதிருக்கீங்க. ஒரு அடிஷனல் பேப்பரா? கடவுளுக்கே அடிஷனல் ஷீட் எழுதுன மொதல் ஆள் நான் தான்டா. என்னைய இந்த ஒரு பெரிய இந்த கம்பெனின்னு ஒன்று சொன்னேன்ல, அதுலலாம் வந்து 100 விஷயம் எழுத சொன்னானுங்க. அவரு 100 விஷயம் எழுதுனீன்னா அவ்வளோ உனக்கு தேவைப்படுதுன்றது கணக்கு. கொல்லிமலை 8 கிழமன் கோயில் நம்ம இருக்கிறோம். கொல்லிமலை கோயில் நம்மகிட்ட இருந்து எல்லா வகையான விஷயங்களும் இருக்குங்க. நாகருத்ராட்சம் இருக்குங்க. நாகருத்ராட்சம் 150 வருஷம் பழமையா நாகருத்ராட்சம் இருக்கு. நாகதாளி இருக்கு. நாகதாளி இருக்கு. நாகதாளி 48 நாள் காப்பு கட்டி விரதம் இருந்து இருக்கு. நாகதாளி கருங்காலி மாலை இருக்குங்க. கருங்காலி மாலை கர்மங்கள் போகும் தெய்வங்கள் தங்கும். கருங்காலி மாலை நமக்கு பியூர் ஒரிஜினல் இருக்கு. கொல்லிமலையில கருங்காலி மாலை இருக்கு. தேவதார மாலை இருக்கு. தேவதாரம் தெய்வங்கள் தங்கக்கூடிய தேவதார மாலை இருக்குங்க. தேவதார மாலை இருக்கு. ருத்ராட்ச படிகம் அனைத்தும் இருக்கு நம்ம கிட்ட. வாங்க கொல்லிமலைக்கு வாங்க, அம்மாவை பாருங்க, தரிசனம் கிடைக்கும், கெட்டது விலகும், வீடு காடு நிலம் பூமி சொந்தம் எல்லாமே சேரும் உங்களுக்கு. சாமி இந்த இது போட்டால் 3, 2, 1 சொல்லுங்க. கல் தாமரை லட்சுமி கடசாரம் கால பைரவர் அஷ்ட பைரவர் கருங்காலிங்கிறது இந்த படிக்கைங்கிறது இந்த உடம்பு சூடு உஷ்ண பிபி சூடு டென்ஷன் ஒரு மெடிசின்ஸ் கண்ட போன கல் கரையும் அடிச்சா நெருப்பு ஒரு சாமி. ஒரிஜினல் படிக்க மாலை சாமி. இது வந்து கை கால் வலி முழங்கால் வலி முட்டிக்கால் வலி ஜலதோஷம் மூக்கடப்பம் மண்டபாரம் நெஞ்சில செலி நெஞ்சில கவம் பனி எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் பெருங்காயம் சிறுங்காயம் கருங்காலி தேவதார காட்டு ஜீரகம் எப்படிப்பட்ட வலி இருந்தா உட்கார முடியல நடக்க முடியல உட்கார வச்சிருவேன் நடக்க வச்சிருவேன். அதான் நரிக்கிறதில்ல ஐயா பாண்டாங்க அம்மா ஆண்டாங்க நரிக்கும்போது காசுக்கிற மானத்தை கேட்கறது ஒரிஜினல் ஒரு தைலத்துள்ள பவர். நரிக்குறவன் இடிக்க அப்பா இடிக்க அம்மா காய்க்க நரிக்குறவன் பயம் விற்க அதோட பவர் இருக்கு. இதுதான் ஒரிஜினல் தைலம். கொல்லிமலை தைலத்தோட பவர் தாங்கி. இந்த 8 அம்மன் கையில் கொல்லிமலையில் வாங்கிட்டு போனீங்கன்னு எப்படியோட வலி இருந்தா கொடையில் அமுச்சு விடுவேன். ரைட் ஓகே. ஒரு முகம் 2 முகம் 3 முகம் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்புநேரி அப்படிங்கிற ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கட்டணம் பெருசாக நடக்கிற ஸ்கேம் என்னன்னா இங்கே வந்து அவங்க வந்து பெரியவர் சிறியவர்னு போடுறாங்க. ஓகேவா? பெரியவர்னு நாங்கள் சின்ன பையன் தான். எனக்கு 20 இவருக்கு 22 தான் ஆகுது. சரி சிறியவர்னு 10 ரூபா கொடுத்தா வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் தம்பி பெரியவர்னு அப்போ ஆண்கள் மொத்தமாக போட வந்தானே ஆண்கள் சிறியவர்னு போட வந்தானே. அப்படி ஒரு கருமமே வேணாம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 15 வயது அப்படி போட வேண்டியதானே. 40 ரூபா கேட்குறாங்க. என்ன பண்ற ஒரு குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி என்ன சுத்தப்படுத்துறாங்களா எங்களோட வந்து மஞ்சள் அரித்தாயா மானங்கிட்ட பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. வேற மேல வந்து கல்ல போட்டு கொண்டு வருவாங்க. ஏங்க இதெல்லாம் எப்போ கட்டிருப்பாங்க? என்னடா அந்த பக்கத்துல இருந்து லே பண்ணி தூக்குவாங்க. சரி மண்ணை ரெடிப்பாங்களான்னு கேட்குறேன். மண்ணை அந்த ஃபால்ஸ் தான் நம்ம போய் குளிக்க போறோம். ஃபால்ஸ் அப்பார் குளிச்சிருமா ஒரு ட்ரைபேட் வச்சுப்போம். குளிச்சிடலாம்ல குளிச்சிடலாம்ல. டிஷர்ட் இதை கழட்டிட்டு அந்த டிஷர்ட் போட்டு பெண்கள்லாம் இருக்காங்க ப்ரோ. ஜட்டியோட குளிக்கிறதானடா. வாடா ஜட்டி இல்லை ப்ரோ, டவுசர் போடணும்ல ப்ரோ. டவுசரோட குளிச்சுட்டு கழட்டிட்டு போடா. நான் ஜட்டியோட குளிச்சு தான் இருப்பேன்.